கன்னியாகுமரியில் ஜூஸ் டயட் இருந்த இளைஞர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யூடியூப் வீடியோ பார்த்து டயட் இருந்த இளைஞர் உயிரிழந்ததன் காரணம் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மருத்துவர்களிடம் எந்தவித ஆலோசனையும் மேற்கொள்ளாமல் வெறும் ரீல்ஸ் மற்றும் யூடியூப் வீடியோக்களை மட்டும் பார்த்து டயட் இருப்பவர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வருகிறது. ஜூஸ் டயட், பாலியோ டயட், நோ கார்ப் டயட் என பல்வேறு விதமான டயட் ஆலோசனைகள் சமூக வலைத்தளங்களில் கொட்டி கிடக்கின்றன. இதன் விளைவு எந்த அடிப்படை விதிகளையும் பின்பற்றாமல் டயட்டில் இருப்பவர்களின் உடல்நிலை பாதிக்கப்படுவதுடன் சில நேரங்களில் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துகிறது. அண்மையில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த இளைஞர் உடல் எடையை குறைப்பதற்காக ஒரு வாரமாக வெறும் ஜூஸ் மட்டும் குடித்து ஜூஸ் டயட் இருந்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு வீட்டில் சரிந்து விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இதே போல ஜூஸ் மட்டும் குடித்து வந்ததால் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து மற்றும் புரதம் கிடைக்காமல் போனதே இளைஞரின் உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஒரு ஜூஸ்ன்னு எடுக்கும்போது அதுல உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி கேலரிஸும் ரொம்ப கம்மி. சக்கரைன்னு ஆட் பண்ணும்போது தான் அதுல கேலரிஸ் அதிகமா வரும். ஸோ சிம்பிளா பார்த்தா இட் இஸ் ஜஸ்ட் வாட்டர் மட்டும்தான் அதுல இருக்கு. கால்சியம் டெஃபிஷியன்சி, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாலிட் ஃபுட்ஸ்ல தான் மோஸ்டா வரும். ஜூஸ் டயட் பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரிக்கிறார் மூத்த உணவியல் நிபுணர் ரேஷ்மா அலீம். ப்ரொலாங்டா இது ஃபாலோ பண்ணும்போது திருப்பி கேஸ்ட்ரைட்டிஸ், ஏன்னா சாலிடா நம்ம சாப்பிடல. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், நம்ம ஃபேட் சொலிபிள் வைட்டமின்ஸும் சாப்பிடல, நம்மளுக்கு இம்யூனிட்டி இஷ்யூஸ் வரலாம். டயட் இருக்கும்போது உடல்நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்கிறார்கள் மருத்துவர்கள். 0.5 1 கிலோ ஒரு வாரத்துக்குள்ள இருக்கிறது தான் நார்மல் வெயிட் லாஸ். அது கூட நீங்க ஒரு பேலன்ஸ்டு டயட், அதாவது உங்களோட கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ஒரு நாளைக்கு 55%, புரோட்டீன் கண்டென்ட் 30-35%, ஃபேட் கண்டென்ட் ஒரு 15-20% அது கட்டாயம் தேவைப்படும். ஆரோக்கியம் என்பது உடல் எடை மட்டும் சார்ந்தது அல்ல என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் மருத்துவர் அஸ்வின் கருப்பன். உங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நீங்க ஃபாலோ பண்றதுக்கான பை ப்ராடக்டா தான் நீங்க ஒரு அவார்டோ ஒரு பரிசா தான் வெயிட் லாஸ் எடுத்துக்கணுமே தவிர வெயிட் லாஸுக்காகவே நம்ம ஹெல்த்தை வாட்டிக்கிட்டு வெயிட் லாஸ் குண்டா இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஹெல்தியா இல்லை அப்படின்றத அர்த்தம் கிடையாது. எந்தவித டயட் இருந்தாலும் முழுமையான உடல் பரிசோதனைக்கு பிறகு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மேற்கொள்வதுதான் உடல் நலத்திற்கு சிறந்தது என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.